பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விஜய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா தலைமையில் அதிகாலையில் திரு ஆவினன்குடியில் விஜய் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனையடுத்து வஉசி மத்திய பேருந்து நிலையத்தில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து பட்டாசுகள் வெடித்து பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு பழனி அரசு மருத்துவமனையில் பிறந்த 5 குழந்தைகளுக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன், நகர செயலாளர் மிதுன், மாவட்ட இணை செயலாளர் விஜய் சிவா ஆகியோர் தங்க மோதிரம் அணிவித்தனர். தொடர்ந்து அடிவாரம் பகுதியில் அமைந்துள்ள வீடற்றோர் தங்கும் விடுதியில் உள்ள முதியோர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பாக அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் பாலசமுத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் இணைந்து புத்தாடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டன. மேலும் அப்பகுதியில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி விஜய் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ், இளைஞரணி அமைப்பாளர் பிரவீன்குமார், இணை செயலாளர் முத்துப்பாண்டி, துணை செயலாளர் மாரிமுத்து, முகமது இக்பால், சிவக்குமார், செந்தில்குமார், ஆனந்த், நாகராஜ், கார்த்திகேயன், மாரிமுத்து, சதீஷ்குமார் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தலைவர் தளபதி விஜய் அவர்களின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி மற்றும் ஒட்டன்சத்திரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதேபோல் இன்று முதற்கட்டமாக காலை பழனி திருவண்ணான்குடியிலிருந்து முருகனுக்கு எங்கள் தளபதி பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக பழனி அரசு மருத்துவமனையில் பழனி நகர செயலாளர் திரு மிதுன் மனோகரன் மற்றும் அவர்கள் நிர்வாகிகள் சார்பாக பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒட்டன்சத்திரத்தில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள் அனைத்திற்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்படுகிறது. அதேபோல் இன்று கொடைக்கானலில் இருக்கும் அனைத்து பள்ளிகளிலும் பதிலும் +2 மற்றும் 10th ஆகிய வகுப்புகளில் இருந்து முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு அறுசுவை விருந்து வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பழனி முருகனுக்கு தங்கத்தேர் இழுத்து தளபதி விஜயின் பேரில் எங்களுக்கு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்டங்கள் நடைபெற்றது.